கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து காத்திருக்கீங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏமேன். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்துக்கு போனாங்களாம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மரியாள் மட்டும் அதிக இருட்டோடே நான் போய் இயேசுடைய சரீரத்துக்கு சுகந்த வருகமிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறத நம்ம பார்க்குறோம். She was waiting to see the body of Jesus. She was waiting to anoint the body of Jesus. ஹல்லேலூயா. அங்கே போய் பார்க்கும்போது இயேசுடைய சரீரம் அங்கே இல்லை. இதை போய் பேதுருக்கிட்டையும் இன்னொரு சீஷன்கிட்டையும் அவங்க சொல்கிறாங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு சீலைகள் மட்டும்தான் இருக்குது, இயேசுடைய சரீரம் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு அவங்க தங்களுடைய இடத்திற்கே திரும்பி போயிட்டாங்களாம். இயேசுடைய சரீரமே இங்கே இல்லை, இனி இங்கே வெயிட் பண்ணி இங்கே நின்று என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி போயிட்டாங்களாம். ஆனால் மரியாள் மட்டும் அதே இடத்துல நின்று அழுது கொண்டிருந்தாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். என்னோட ஆண்டவரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவர் எங்கே வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. அதே இடத்துல she stayed there. Amen. She didn't go back. அந்த இடத்துல இயேசு வெளிப்பட்டார். இன்னைக்கு எந்த காரியத்தில் நீங்கள் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்களோ, எந்த விஷயத்தில் நான் இயேசுவுடைய அசைவாடுதலை பார்க்கணும், இயேசுவுடைய வல்லமையை நான் பார்க்கணும், இந்த காரியத்தில் இயேசு கிரியை செய்கிறத நான் பார்க்கணும்னு சொல்லி எந்த விஷயத்தில் நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் நிச்சயமாய் இயேசு தம்மை வெளிப்படுத்துவார். ஏமேன். நீங்க நாள் நான் ஜெபித்து ஒன்றுமே பதில் இல்லையே, ஒன்றுமே மாறலையே, அற்புதமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி போயிடாதீங்க. வேறு ஏதாவது ஒரு காரியத்தை நான் செய்து இதை செய்யலாமா அப்படின்னு உங்களுடைய பலத்தில் நீங்கள் மூவ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கர்த்தர் நிச்சயமாய் தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுடைய காத்திருப்பு அது வீணாய் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அவருடைய நாமத்திற்கு சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவாங்க. என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் நம்மோடு கூட சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஸோ நிச்சயமாய் அவருடைய அசைவாடுதலுக்காக நீங்கள் காத்திருக்கீங்கன்னா நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய வெளிச்சம், அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கும். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ.